என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதில ரொம்ப நோட்டபிளான பாயிண்ட்லாம் எடுத்து சொல்றது தான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேன். அந்த விதத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அருண் பிரசாத் அவர்கள் வந்து முத்துக்குமரன பத்தி ஒரு சரியான ஒரு மேட்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட்டிங்கா வந்து இருக்கும். ஏன்னா, அருண் பிரசாத் போனதே வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே பெருசா வந்து ஏத்துக்கல. சில பேர் வந்து ஓகேப்பா அவன் போட்டும் பரவால்ல அப்படின்னு வந்து சொன்னாலும், சில பேர் வந்து ஏய் என்னடா அருண் பிரசாத்தை தூக்கிட்டீங்க நாங்களாம் டாப் 5க்குள்ளார வருவோம் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறவங்க வந்து இருக்காங்க. அதுதாண்டி பிக் பாஸ் அவர்களே ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்தாப்புல நம்ம அருண் பிரசாத்துக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அ ட்ரூ ஜென்டில் மேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்து இதுக்கு முன்னாடி சீசன்களில் யாருக்குமே வந்து கொடுத்தது கிடையாது. வாழ்த்துக்கள் சொல்லுவார், அவ்வளோதான். வாழ்த்துக்கள், உங்களுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாப்புல. பட் அருணுக்கு வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நமக்கு காட்டப்படாத நிறைய முகங்கள் வந்து அருண் பிரசாத்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எவிக்டாகி வெளியே போகும்போது அந்த பயண வீடியோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து பேசுகிறாரு. மச்சான், நீ நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க, பிபி பிபின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ இந்த கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கலாம், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து எழுந்திரிச்சு சொல்கிறாப்புல, சார் அருணுக்கும் எனக்கும் இந்த 98 நாட்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட அவர் என்னை வந்து ரொம்ப மரியாதை குறைவாக நடந்துக்கினதே கிடையாது என்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. பட் அவர் டபக்கு டப்பா சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் முத்துவுக்கு தெரியாது இல்லையா. பட் அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அருண் பிரசாத் வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்புல. அவர் எவ்வளோ வன்மத்தோடு வேணால் இருந்திருக்கலாம், முத்து மேலே கோபத்தில் வந்து இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மனசு வேணும். ஸோ அதனால் அருணுடைய மனசுக்கு வந்து நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஒரு இளைஞன் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முத்துக்குமரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ உழைப்பை போட்டு அந்த மனுஷன் இத்தனை நாட்கள் வந்து கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட், அதுக்கு தான் அவர் கையெடுத்து கும்பிட்டார் சொல்லப்போனால் முத்துக்குமரன். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஒரு உழைப்பு, ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணும், முனைப்போடு இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முத்துக்குமரனை பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது. அதுவும் ஒன் ஆஃப் த கோ கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆள், 2 பேருமே எதிரி மாதிரி வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்ட ஒரு ஆளுங்க, மாறி மாறி திட்டிக்கிட்ட ஒரு ஆட்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டேருந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் வர்றது அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த பக்கம் முத்துக்குமரன் வந்து அவர் என்ன ஒரு வார்த்தை கூட எப்பவுமே தப்பாக தரக்குறைவாக பேசினதே கிடையாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அருண் பிரசாத் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதாக இருக்கட்டும். ஸோ பயங்கர நிகழ்ச்சியாக வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.